சரியா? அச்சர கணிதம் வந்து நாங்கள் யாருக்கு யூஸ் பண்ணுறோம்? இப்போ உங்களுக்கு ஒரு கடையில் ஒரு மாங்கடை விலை எவ்வளோன்னு சொல்லி தெரியும். அதுக்கு பதிலாக நீங்கள் இங்கிலீஷில் ஏதாச்சும் ஒரு சிம்பிள் எழுத்தை பாவிக்கிற ஏதாச்சும் ஒரு சிம்பிள் எழுத்தை வந்து நீங்கள் என்ன செய்கிறீங்க? பாவிக்க போகிறீங்க. ஏ இ ஓ ஏதாச்சும் ஒரு சிம்பிள் எழுத்தை வந்து பாவிக்க போகிறீங்க. அப்போ ஒரு கடையில் மாங்கடை விலை ரூஃபா ஏன்னு சொல்ல போகிறீங்க. அப்படின்னா தெரியாமல் ஒண்டிக்கிற ஆளுக்கு தான் நாங்கள் இப்படி ஒரு சிம்பிளான இங்கிலீஷ் எழுத்தை போடுறேன். சரியா? இப்போ உதாரணத்துக்கு பாருங்கள், ஒரு கடை ஒண்டிக்குது உங்களுக்கு. சரியா? ஒரு கடை ஒண்டிக்குது. இந்த கடையில் இது மாங்காய், இது ஒரேஞ்சிக்குது, மறுவா வேறு என்ன விற்போம், எப்போ விற்கிது, இவ்வளோ விற்கிது. இவட வேலை எக்ஸ், இதில் வேலை ஒய், இதில் வேலை இசட். இப்போ வந்து கமல் என்ன செய்கிறாரு? கடைக்கு போயிட்டு ஒரு மாங்காவும் ஒரு தோடங்காவும் வாங்குறாரு. மொத்த விலை என்னான்னு சொல்லி கேட்குறாங்க ரெண்டுக்கும். அப்போ சொல்லுங்கள், ஒரு மாங்காட விலை எக்ஸ், தோடங்காட விலை ஒய், மொத்த விலை எக்ஸ் ப்ளஸ் ஒய், இவ்வளவு தான் விட. விளங்கிச்சா? இப்போ மூணுலேயும் ஒவ்வொன்று வாங்குறாரு. அப்படின்னா எக்ஸ் ப்ளஸ் ஒய் ப்ளஸ் இசட். இப்போ சொல்கிறாங்க மாங்காய் 2 வாங்குறாராம். அப்போ என்னது? 2x. மாங்காய் 3 வாங்குறேன்டா, 3x. மாங்காய் 4 வாங்குறேன்டா, 4x. விளங்கிச்சா? இது அப்படி நீங்கள் என்ன செய்யணும்? எழுதி கொண்டு வரணும். சரியா? பாருங்க, இதே வச்சுக்கொண்டு இன்னும் செய்வேன். இப்போ இப்படி சொல்கிறான். சரியா? மாம்பழம், இது என்னது? மாம்பழம் தானே. மாம்பழம் ஒன்றும் தோடம்பழம் 2ம் எப்பல் பழம் ஒன்றும் வாங்குறதுக்கு எவ்வளோ செலவாகுதுன்னு சொன்னால் 200 ரூபா செலவாகுதான். சரி, மாங்கொன்ற விலை எக்ஸ், 2 தோடங்க, ஒரு தோடங்க வைனா 2 தோடங்க 2 வை, ஒரு ஆப்பிள் ஒரு இசட். இதை வாங்க எவ்வளோ செலவாகுது? 200 கொடுக்கணும். இதை இப்படியெல்லாம் எழுதுறதுக்கு பேரை தான் அட்சர கணித கோவைகள். இப்படி உங்களுக்கு கோவைகளை உருவாக்க தெரிஞ்சுக்கணும். இப்போ சொல்கிறாங்க, மாம்பழத்தின் விலையிலிருந்து தோடம் பழத்தை கழிச்சா எப்பல் வருதாம். மாம்பழத்தில் இருந்து தோடம் பழத்தை கழிச்சா எப்பல் வருதாம். மாம்பழம் எக்ஸ், தோடம் பழம் வை, எப்பல் வந்து இஸ். அப்போ கழித்தல் போட்டு நீங்கள் என்ன செய்யணும். இப்போ சொல்கிறாங்க மாம்பழத்தில் சரி, விளங்கிச்சு தானே? அப்போ இப்படி வந்து நாங்கள் உருவாக்கி செய்கிறது தான் வந்து என்னது? அட்சர கணிதம். உங்களுக்கு அடுத்து தெரிஞ்சுக்கணும், ஒரு நம்பர் ஒண்டோட சரியா ஒரு இங்கிலீஷ் எழுத்தை இப்படி பெருக்கிற நேரம் வாரது 2x. விளங்கிச்சா? 3ஓட எக்ஸை பெருக்கிறோம்னு சொன்னால் 3x, 4ஓட எக்ஸை பெருக்கிறோம்னா 4x. இதே ஒரு இங்கிலீஷ் எழுத்தையும் பெருக்கணும்னு சொன்னால் ஒரே மாதிரி உள்ள 2 பேரையும் பெருக்கினா எக்ஸ் வர்க்கம்னு போடணும். வையையும் பெருக்கினா y வர்க்கம். அப்போ நீங்கள் இதெல்லாம் எழுதிக்கோங்க. அட்சரக்கணித கோவைகள்ட்டு போட்டு 1வது இதுகளை எழுதிக்கோங்க. சரியா? 1வது இதுகளை எழுதிட்டு நீங்கள் என்ன எழுதணும்? எப்பல் கடைக்கு வந்துக்கிறீங்க. இந்த கடை மாங்காய் உண்டு, தோடங்காய் உண்டு, எப்பல் உண்டு. இதில் விலை எக்ஸ், இதில் விலை ஒய், இதில் விலை இசட். இப்போ நீங்கள் தான் செய்ய போகிறீங்க. ஸ்டாப் பண்ணி செய்யுங்க. சரியா? ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம் பழத்தினதும் விளையாது. 2வது, ஒரு மாம்பழத்தினதும் ஒரு தோடம் பழத்தினதும் ஒரு ஆப்பிள் பழத்தினதும் விளையாது. அடுத்தது, ஒரு மாம்பழத்தின் விலை 2 தோடம் பழங்களின் விலைக்கு சமனாகும். அடுத்தது, மாம்பழம் 2ம் தோடம்பழம் 3ம் ஆப்பிள் பழம் 4ம் வாங்க ரூபா 400 செலவாகியது. எழுதியாச்சு. சரியா? அடுத்த கேள்வி, மாம்பழம் 2னது விலை 5 ஆப்பிள் பழத்தின் விலைக்கு சமனாகும். எழுதியாச்சு. சரியா? அப்போ இதுக்கெல்லாம் நீங்கள் செய்யணும், நீங்கள் தான் எழுதணும். சரியா? கோவைகளை உருவாக்கி எனக்கு எழுப்பணும். சரியா? இப்போ சொல்கிறாங்க, இப்போ நீங்கள் ஒரு கடைக்கு போகிறீங்க. சரியா? இந்த கடையில் சீனி இருக்குது. சீனி 1 கிலோட விலை 500 ரூபா. சரியா? சீனி 1 கிலோ 500 ரூபா. உதாரணத்துக்கு பால் 1 கிலோ 1000 ரூபா. இது விலை தந்திக்குது. இப்போ கமல் வந்து இந்த கடைக்கு போயிட்டு சீனி 1 கிலோவும், கமல் என்ன வாங்குறாரு? சீனி 1 கிலோவும், சீனிட 1 கிலோவும், சரியா, சீனிட 1 கிலோவும் மாவிக்குது, பால் மாலை 500 வாங்குறாரு. இப்போ நீங்கள் சொல்லுங்கள், சீனிட 1 கிலோட விலை 500 ரூபா, பால் மாடை 1 கிலோ 1000 ரூபான்ற அரைவாசியே விலை. அப்படின்ட்டு 500ன்றது அரைவாசி தானே. அப்படி நீங்கள் 1000 ரூபாவை 2ஆல் பிரிக்கணும். அதே மாதிரி தான் நீங்கள் இப்போ இப்படி செய்ய போகிறீங்க. இப்போ சீனிட விலை எக்ஸ்,
சரியா? பால்ட விலை வந்து வை இப்படி இருக்குது. இப்போ கமல் வந்து அப்படின்னா 1 கிலோட விலையை 2டையும் 1 கிலோட விலை. இப்போ கமல் வந்து கடைக்கு போயிட்டு சீனி 1 கிலோவும் பால் 1 கிலோவும் வாங்குற. அப்போ என்னது விலை எக்ஸ் ப்ளஸ் ஒய். இப்போ கமல் கடைக்கு போயிட்டு சீனி 1 கிலோ, சீனி 1 கிலோ, பால் மாலை 1/2 கிலோ அப்படின்னு 500 வாங்குற. அப்போ நீங்கள் என்ன செய்யணும்? நாங்கள் என்ன பார்த்தோமாங்கல்ல, சீனிக்கு 1 கிலோ எவ்வளோ? சீனியோட 1 கிலோ எக்ஸ், பால் மாடை 1/2 கிலோன்னு சொன்னால் பால்மா 1 கிலோ வைண்டா 1/2 கிலோ வையின் கீழ் 2. அப்போ இங்கே வையின் கீழ் 2. இப்போ சீனிட 1/2 கிலோண்டா எக்ஸின் கீழ் 2. இப்போ சீனிட 1/4 கிலோ அப்படின்டா நீங்கள் நினைவு வச்சுக்கோங்க. சரியா? அரைவாசி வாங்குறேன் அப்படின்டா 500 உதாரணத்துக்கு சீனிட விலை இது எழுதிக்கோங்க. சீனின்னு போட்டு 1 கிலோட விலை எக்ஸ். சரியா? அப்போ 500 கிராமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸின் கீழ் 2, 250 கிராமாக இருந்துச்சுன்னு சொன்னால் எக்ஸின் கீழ் 4, 750 கிராமாக இருந்தால் 3 கீழ் 4 தானே 750. அப்போ இதுக்கு சைடில் ஒரு எக்ஸை போடு, அவ்வளோதான். இப்போ 750 கேட்டால் நீங்கள் இப்படி ஒரு கோவை எழுதணும், 500 கேட்டால் இப்படி ஒரு கோவை, 1 கிலோ கேட்டால் எக்ஸ் மட்டும், 250 கேட்டால் இப்படி ஒரு கோவை. விலைங்க தானே? ஏன்னு சொன்னால் 1 கிலோட விலை எக்ஸ், 1/2 கிலோ எவ்வளோ? அப்போ 500 எவ்வளோ? எக்ஸின் கீழ் 2. அப்போ 1/4 கிலோனா 250 எவ்வளோ? எக்ஸின் கீழ் 4. அப்போ உங்களுக்கு முக்கால்வாசி 750 எவ்வளோ? 750 எவ்வளோ? அப்போ 3 கீழ் 4 தானே. அதே மாதிரி எழுதிட்டு சைடில் 3க்கு சைடில் ஒரு எக்ஸை போடும். இதுக்கு எல்லாமே அப்படி ஒன்று தானே பாருங்கள். இது 1/2 கிலோ, இது 1/4 கிலோ, இது 3 கீழ் 4 கிலோ. இல்லைங்கச்சா? இதுதான் வந்து இந்த ஒண்டி இருந்தால் நான் ஒன்றை போட தேவையில்லாத எக்ஸை மட்டும் போட்டிக்கிறேன். அப்போ நீங்கள் 750ன்னு சொன்னால் இப்படி ஒன்றை தான் நீங்கள் போட போகிறீங்க. சரியா? சரி, இப்போ நீங்கள் இந்த கேள்வி செய்யுங்க. கடையில் உள்ள பொருள் இங்கிட்டு வந்து விலை மாவு 1 கிலோட விலை தான் சொல்ல போகிறேன் நான் எல்லாத்துடையுமே. மாவு 1 கிலோ வந்து எக்ஸ், சீனி 1 கிலோ வந்து ஒய், உப்பு 1 கிலோ வந்து இசட்டு. சரி, இப்போ 1வது கேள்வி. கமல் கடைக்கு சென்று மாவு 1 கிலோவும் சீனி 1 கிலோவும் உப்பு 1 கிலோவும் வாங்கினால் செலவாகும் மொத்த பணம் யாது? அடுத்த கேள்வி. கமல் கடைக்கு சென்று விமலை போடும். இப்போ விமல் கடைக்கு சென்று சீனி 500, மாவு 750 கிராமும் உப்பு 1 கிலோவும் வாங்கினான், செலவாகும் மொத்த பணம் யாது? அடுத்தது. சுனில் கடைக்கு சென்று 3 பொருட்களினதும் 250 கிராமை வாங்குகின்றான், அவனுக்கு செலவாகிய பணம் எவ்வளவு? சரியா? இதெல்லாம் வந்து கேள்வி. இப்போ உங்களுக்கு வந்து இந்த இதுகளை வந்து கூட்ட கழிக்க தெரியணும். இப்போ உங்களுக்கு 2x + 4y + 3x + 2y இருக்குது. இப்படி இருந்தால் நீங்கள் எப்படி செய்கிற? 1வது இந்த எக்ஸ் எல்லாம் பாருங்கள், இவர முன்னுக்கும் ப்ளஸ் இருக்குது, இவர முன்னுக்கும் ப்ளஸ் இருக்குது. அப்போ 2 பேரும் என்ன செய்வாங்க? கூட்டி போடுவாங்க. அப்போ மொத்தம் 5x. இவரையும் பாருங்கள், 4yயும் 2yயும் எத்தனை வை? மொத்தம் 6y. இவங்களெல்லாம் ஒன்றுக்கு செய்யணும், இவங்களெல்லாம் ஒன்றுக்கு செய்யணும். சரியா? பாருங்கள், 4y - x - 1x, அடுத்து வந்து ப்ளஸ் 2y - 2x இருக்குது. இப்போ பாருங்கள், இது என்ன? இது வந்து என்ன? 4y, இவர் ப்ளஸ் 2y. அதில் நீங்கள் கூட்டினீங்க என்ன சொன்னால் ப்ளஸ் 6y. இவரை பாருங்கள், -1x - 2x, -1x - 2x. அப்போ ஒரே மாதிரி குறியீடுகளாக இருந்தால் கூட்டப்படும். 1xம் 2xம் 3x, அதே குறியீடு போடப்படும். ஒரே மாதிரி குறியீடுண்டா கூட்டப்பட்டு அதே குறியீடு போடப்படும்ன்றது தெரிஞ்சுக்கணும். இதை வச்சுக்கொண்டு நீங்கள் செய்ய போகிற கணக்கு 4y + 3x - 1x + 2y. அடுத்தது 5x - 2y + 3x - 4y. அடுத்தது 2a + 3b + 3c + b + a + c. அப்படி இதெல்லாம் ஒவ்வொன்றுன்னு எடுத்து செய்யணுமே. அடுத்தது 7a - 2b + 2a - 5b இதை செய்யணும். சரியா? இந்த கணக்கெல்லாம் நீங்கள் செஞ்சு எனக்கு அனுப்பணும். சரியா? அதோட வந்து அந்த பொது மடங்குகளில் சிறியதுக்கு தானே, அதில் வந்து நான் ஒரு செக்ஷனோடு சொல்லி தரேன். பொது மடங்குகள் சிறியதில் நாங்கள் எப்படி பார்த்தோம்? அது 4, 12, 18 தானே. அதை எப்படி பார்த்தோம்?
இதை வந்து ரெண்டால் ஒன்றாவது வந்து முதன்மை எண்களால் தான் நம்ம பிரித்து கொண்டு போகணும். முதன்மை எண் யார் யார்? 2 3 2 3 வேறு 5 7 இவங்க தானே முதன்மை எண். ஒன்றாவது 2ஆல் பிரிக்கிறோம். பிரித்தோம்னு சொன்னால் இங்கே 2 இங்கே 2ஆல் பிரிச்சிங்கன்னு 6 இங்கே 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் எத்தனை? 9. சரியா? இப்போ இவரை மறுபடியும் என்ன செய்கிறோம் நாங்கள் பாருங்கள், இரட்டை எண்கள் ஈக்கி தானே, அப்போ 2ஆல் பிரிக்கணும். பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 2ஆல் பிரித்தா 1, 6 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 3, 9 2ஆல் பிரிப்படாத அது சரி அப்படியே போடும். இப்போ பாருங்க இங்கே என்ன, இப்போ நீங்கள் பார்க்கணும் 2 நம்பர் சரி குறைஞ்சது பிரிப்படுமா ஒரு கேள்வியில்? அப்படி பிரிப்படுற வரைக்கும் செய்யணும். 2 நம்பர் பிரிப்பட்டால் நீங்கள் இன்னும் பிரிக்கணும். சரி, ஒரு நம்பர் பிரிக்கப்பட்டால் பிரிப்பட தேவையில்லை, எழுத தேவையில்லை. பாருங்கள், இப்போ இங்கே வந்து நான் 3ஆல் பிரிக்கிறேன். 2 நம்பர் பிரிப்படுற சுட்டி 1 பிடிச்ச 1 இங்கே 3. இப்போ இதை மறுபடியும் நான் 3ஆல் பிரிக்க மாட்டேன். ஏன் இங்கே 3ஆல் மறுபடியும் பிரிக்க மாட்டேன்ட்டு சொல்லி சொன்னாங்கன்னு ஏன் பிரிக்கிறேன்னு இல்லை, ஒரு நம்பர் மட்டும்தானே 3ஆல் பிரிப்படும். சுட்டி 2 குறைஞ்சது 2 நம்பர் பிரிப்படணும் கடைசிக்கு. அப்படி இருந்தால் மட்டும் தானே பிரிப்படும். ஸோ இதில் இப்போ என்ன நம்பர் இங்கிட்ட உள்ள நம்பர் விளையும் இந்த நம்பர் விலையை எழுதுங்க. 2 தர 2 தர 3 இது 1 1 3 விளைச்சா. இது எல்லாத்தையும் நீங்கள் பெருக்கினீங்கன்னு சொன்னால் உங்களுக்கு வரும் விட. இதை இல்லாட்டி இதை எப்படி செய்கிற மற்ற மெத்தட்லேயும் செய்யலாம். எப்படி 4 தானே, 4 12 18. சரி, 4 2ஆல் பிரிக்கிறீங்க. பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 2ஆல் பிரிக்கிறீங்க. வரப்போகிற விட 1. அப்போ 4க்குள்ள நம்பர் 2 தர 2. இதே மாதிரி 12க்கு செஞ்சீங்கன்னு சொன்னால் சரியா, 2 பிரிச்சா 6 2ஆல் பிரிச்சா 3 3 பிரிச்சா 1. அப்போ 12க்கு வரப்போகுது 2 தர 3 12க்கு வரப்போகிறது. அடுத்து 18க்கு என்ன வரப்போகுது? 18க்கு என்ன வரப்போகுதுன்னு சொல்லி சொன்னால் அப்படி பிரித்து பார்த்துட்டு போனீங்கன்னு சொன்னால் 2 தர 3 தர 3. இப்போ நீங்கள் இப்படி எழுதிட்டு பொதுமடங்கள் சிறியதை இப்போ இதை வலுவாக எழுதுங்க. சுட்டி வலுவில் அப்படின்னு அந்த 2 இப்படி போட்டாச்சு. 2ல் எத்தனை இருக்குது? 1 2. சரியா? அப்போ அடுத்த 2ல் எத்தனை இருக்குது? 2. 3ல் எத்தனை இருக்குது? இங்கே 3ல் எத்தனை இருக்குது? ஒரு 3 இருக்குது. சரியா? ஒரு 3 இருக்குது. அடுத்து பாருங்கள், இங்கே பாருங்கள் 2ல் 1 இருக்குது, 3ல் எத்தனை இருக்குது? 2 இருக்குது. இப்போ நீங்கள் இங்கே யாரும் பொதுவாக முதன்மை எண்கள் வைக்கிற 2 3 2 3. 2ல் பெரிய அடுக்கை நீங்கள் சாய்ஸ் பண்ணணும். யார் இங்கே 2ல் உள்ள பெரிய அடுக்கு? 2ல் 2 தான் பெரிய அடுக்கு. 2ல் 2 தான் பெரிய அடுக்கு. அப்போ அதை ஒருக்க எழுதுறேன். இப்போ 3ல் உள்ள பெரிய அடுக்கு பாருங்கள், இது 3 மட்டும், இது 3ல் 2. அப்போ பெருசு யார்? இவர். அப்போ நீங்கள் இவரையும் சாய்ஸ் பண்ணுறேன். 3ல் 2. சரியா? இப்போ இதை விரிச்சு எழுதுங்க. 2ல் 2 3ல் 2. இப்போ 2 4 3 9 பெருக்கினீங்கன்னு சொன்னால் விட வரப்போகுது. விளங்கிச்சா? பாருங்கள், இன்னொரு கணக்கு செய்கிறேன். அப்படியே நீங்கள் 8 6 16 சரியா, இதெல்லாம் முதன்மை எண்களால் நீங்கள் பிரித்து கொண்டு வர நேரத்தில் சரியா, இதெல்லாம் நீங்கள் முதன்மை எண்களால் பிரித்து கொண்டு வாரீங்க. அப்போ இவருக்கு 8க்கு மட்டும் 2 தர 2 தர 2ன்னு சொல்லி, இவருக்கு மட்டும் 2 தர 3 மாட்டும். அடுத்து வந்து மாட்ட போகுது 2 தர 2 தர 2 தர 2ன்னு மாட்டும். சரியா? இது அடுக்கில் எழுதுங்க. 2ல் 3 இருக்குது, 2ல் 1 இதில் 3ல் 1 இருக்குது. இங்கே பாருங்கள் 2ல் எத்தனை இருக்குது? 4. இப்போ நான் என்ன சொல்லி சொன்னேன், யார் முதன்மை எண்கள் ஆகிக்கிற 2 3 மிகுது. இப்போ 2ல் பெரிய அடுக்குது, 2ல் பெரிய அடுக்குது இந்த இதுதான் பெரிய அடுக்கு. அப்போ அவரை தான் சாய்ஸ் பண்ணணும். 3ல் பெரிய அடுக்குது, 3ல் 1 தான் நிற்கிது. அப்போ அது மட்டும் தான் நிற்கிது. அப்போ அதை சாய்ஸ் பண்ணுறேன். அது தான் அதை மட்டும் சாய்ஸ் பண்ணுறேன். இல்லாட்டி அதை விட பெரிய அடுக்கு தான் அதை சாய்ஸ் பண்ணுறேன். இப்போ எப்படி வருது? 2ல் 4 1 2 3 4 அதோடு நீங்கள் 3 பெருக்கணும். செஞ்சுங்கன்னு சொன்னால் உங்களுக்கு விட வரப்போகுது. விளைஞ்சா 2 மெத்தடில் செய்யலும், இல்லாட்டி இதுலேயும் செய்யலும். பாருங்கள் 8 6 16 2ஆல் பிரித்தோம்னு சொல்லி சொன்னால் 4 3 8. பாருங்கள் 2 நம்பர் 2ஆல் பிரிக்கிறீங்க. மறுவாலும் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2 3 2ஆல் பிரிப்படாது அப்படியே போடுறோம். 8 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 4. மறுபடியும் இது 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொல்லி சொன்னால் 2 2ஆல் பிரித்தா 1 3 2ஆல் பிரிப்படாது அப்படியே போடுறேன். 4 2ஆல் பிரிச்சிங்கன்னு சொன்னால் 2. இப்போ இதில் யாராச்சும் 2 பேர் இருக்கிறாங்களா ஒரே நம்பரால்? பாருங்கள் 3ஆல் பிரிச்சுன்னு சொன்னால் 3 மட்டும் பிரிப்படும், 2ஆல் பிரித்தா 2 மட்டும் பிரிப்படும். அப்படியே இல்லை, ஏன்னா 2 குறைஞ்சது பிரிப்படுறா கழிக்கணும். அப்போ இதோட நிப்பாட்டியாச்சு. இப்போ நிப்பாட்டிட்டு என்ன செய்கிற? இவர் 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 இவ்வளோ இப்படி டான ஷேப்பில் உள்ள எல்லாரையும் போட்டு பெருக்கி விட்டா விட வரப்போகுது. சரியா? அப்படி இல்லாட்டி அந்த வலு மெத்தடில் எழுதினாலும் விட வரும். சரியா?